அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திங்கட்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி 2 நாளைக்கு அப்புறம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பால் பண்ணை ஒருத்தர் வச்சுருக்காரு. மாடுகள்லாம் வளர்க்குறாரு. அவர் ஆரம்பத்தில் இப்போ நல்லா இருக்கார். அவர் ஆரம்பத்தில் வந்து இந்த பால் பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மாடு வச்சுருந்தார். அந்த மாடு மூலமாக கிடைக்கப்பட்ட வருமானம் அவர் அடைஞ்சதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய நிறையா மாடுகள் வாங்கி எல்லாம் பண்ணுறாப்புல. இப்போ நான் வருஷம் ஆகிப்போச்சுல, நிறையா வருஷம் ஆனால அந்த மாட்டுக்கும் இவர் எதிர்பார்க்குற அந்த ஒரு மாட்டில் தேவைகள் வந்து அவருக்கு கிடைக்கல. அதுக்குண்டான அவர் கவனிப்பும் குறைஞ்சி போயிடுது. கவனிப்பு குறைஞ்சி போயிருந்ததும் நம்மளால் மற்ற புதுசாக இருக்க மாடுகளை கவனிக்கிற மாதிரி இந்த வயசான மாடு எதுவுமே கவனிக்கிறது இல்லை. ஒரு நாள் இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாப்புல. மேய்ச்சலுக்கு அவுத்து விட்றாப்புல போகுது. ரொம்ப நேரம் ஆகியும் அது வரல. அதை வந்து அவர் தேடி பார்க்குறதும் இல்லை. ஏன்னா அதோட தேவைகள் தான் இல்லையா அவருக்கு. அவர் வந்து அப்போ அந்த பக்கத்து நேரத்தில் வந்து மேய்ச்சலுக்கு விட்ட இடத்துல வந்து ஒரு கிணறுக்காக குழி தோண்டி அது அப்படியே கிடக்குது. ரொம்ப ஆழமான குழி. அப்போ அதுக்குள்ளே போய் அந்த மாடு தவறுதெல்லாம் விழுந்துருது. அது கத்திக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து. யாரும் வந்து அந்த பக்கத்து போகாதனால அதோட சத்தம் கேட்டு வர முடியல. திடீர்னு வந்து அந்த சைடு ஒருத்தர் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு வராரு. வந்தவுடனே இந்த மாதிரி மாடு உள்ளே விழுந்துருக்குதுன்ட்டு அவர் பார்த்து கத்துறாரு. பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிடாரு. இந்த மாதிரி மாடு விழுந்துச்சு. மாடோட ஓனரும் வந்துடுறாப்புல. வந்து இந்த மாதிரி அதை வெளியே எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது ஆழங்கிறனால அவருக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த மாட்டுனால நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லை. அதனால் என்ன பண்ணிடுவோம், அது உள்ளே போட்டு மூடிடுவோம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாப்புல அவங்கள்ட்ட கூட சுற்றி இருக்கவங்க சொன்னோடனே மண்ணள்ளி போடுறாங்க. அது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த மாடு என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த மண்ணள்ளி போட்டோமே ஒரு சமயம் ஸ்டாப் ஆகி அழுக ஆரம்பிச்சிச்சு தன்னுள்ள. என்னடா நம்மளை காப்பாற்றுவோம்னு நினச்சா இப்படி மூட முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது மண்ணள்ளி போட்டுக்கிட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு உள்ளே விழுந்தால் கத்தும்ல, அந்த ஒரு சத்தமே இல்லாமல் அந்த மாடு பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. என்ன எட்டி பார்க்குறப்ப அது அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா, நான் மேலே விழுந்த மண்ணை பூரா உடம்பு அப்படியே உலுப்பி அது ஒரு மேடு மாதிரி ஆக்கி வெளியே வர முயற்சி செஞ்சிச்சு. வெளியவும் வந்துருச்சு. வெளியே வந்து ஒரு செகண்ட் கூட தன்னை வளர்த்த அந்த முதலாளியை வந்து திரும்பி பார்க்கல. காரணம் என்னென்னா, நம்மளை வந்து நம்மளோட தேவைகள் இல்லைன்னு நினச்சோம்னே நம்மளை வந்து முடிச்சிட நினச்சிட்டாப்புல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் அது அப்படியே அவர் திரும்பி பார்க்காமையே போயிடுது. இதில் என்னென்னா, இந்த சூழ்நிலையை வந்து நம்ம எல்லாத்தையும் கடந்திருப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருப்போம், உள்ளே விழுந்திருப்போம். அப்போ வந்து நம்ம கூட நிற்பாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நினச்சி நம்ம பல பேரை நினச்சிருப்போம். அது எந்த இடத்துலையுமே நடந்திருக்காது. நம்ம கீழே விழுந்தோம்னே நம்ம வந்து நம்மளை ஏறி போட்டு மூடிடணும், இல்லை குழிக்குள்ளேயே இருந்துடணுங்கிற எண்ணத்தில் தான் அப்படி இருப்பாங்க. யாருமே வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிற்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பல இடங்களில் நானோ நீங்களோ எல்லாருமே வந்து பல இடங்களில் அந்த சூழ்நிலையை அனுப்பிச்சிருப்போம். நம்ம வந்து செய்வாங்க, வந்துடுவாங்க, நம்ம நம்பிக்கையாக இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த கிணத்துக்குள்ளே விழுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லையோ சூழ்நிலைகள்லையோ வந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வர முடியாது. அதுக்கு மாறாக வந்து அந்த மாட்டு மேலே விழுந்த மண்ணை எப்படி உலுப்பி அது ஒரு மேடு மாதிரி ஆக்கி படிக்கட்டாக ஏறி போயிடுச்சோ, அந்த மாதிரி நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம அதை வெளியில் வர முயற்சிகளை பண்ணி நம்மை முயற்சி செஞ்சு அதிலேருந்து வெளியே வந்து ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். யாரையும் எதிர்பார்க்காங்கிறத விட தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையும் யாரையும் எதிர்பார்த்து அந்த இடத்துலையே நின்றக்கூடாது. அப்படி நம்ம நின்னோம்னா அந்த குழியோட குழியாக சேர்த்து நம்மளே பள்ளம் பறித்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு சமம். அதை தாண்டி அந்த மண்ணை போட்டு மேலே வர மாதிரி நம்ம பிரச்சனைகளை கடந்து உள்ளே மேலே வந்துட்டோம்னா யாரையும் நம்ப தேவையில்லை. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஹாப்பி மார்னிங்.